வணக்கம். இந்த மாடர்ன் உலகத்தோட வேகத்துல நாம எங்கேயோ தொலைஞ்சு போன மாதிரி உங்களுக்கு என்னைக்காவது தோணிருக்கா? நாம ஏதோ ஒரு பதில தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா நாம போற வழி சரிதானா? இன்னைக்கு அகத்திய மாமுனிவர் சுசீந்திரம் கோயில்ல அருளிய சில ஞான முத்துக்களை பத்தி தான் பார்க்க போறோம். இது நம்மளோட பல கேள்விகளுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கலாம். வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். கேட்டிங்களா? அகத்தியரோட இந்த வார்த்தைகள் நம்மளுடைய இப்போதைய நிலையை அப்படியே ஒரு கண்ணாடி மாதிரி காட்டுது. நாம எல்லாரும் ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா நிஜமாவே எங்க போறோம்னு நமக்கே தெரியுதா? ஒரு இலக்கே இல்லாம மனசு இழுத்த இழுப்புக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கமோன்னு ஒரு பெரிய கேள்வியை இந்த வரிகள் நமக்குள்ள விதைக்குது. சரி, நாம ஏன் இப்படி ஒரு தொடர்பே இல்லாத தொலைஞ்சு போன மாதிரி ஒரு உணர்வோட இருக்கோம்? இதுக்கான காரணத்தை அகத்தியர் எப்படி விளக்குறாருன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். இது வெறும் ஆன்மீகம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையோட சைக்காலஜி சம்பந்தப்பட்டது இது. இன்னும் ஒரு நல்ல கார் வாங்கணும், இன்னும் ஒரு பெரிய வீடு கட்டணும், இன்னும் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும்னு இன்னொன்னு ஒரு முடிவே இல்லாத ஓட்டத்துல தான் நம்ம மாட்டியிருக்கோம். இந்த ஆசைகள் ஒரு மாய வலைய உருவாக்கி எது உண்மையான சந்தோஷம்னே தெரியாம நம்மள திசை திருப்புதுன்னு அகத்தியர் சொல்றார். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இந்த ஓட்டத்துல நம்ம நிஜமாவே சந்தோஷமா இருக்கோம்? அப்போ இந்த கர்ம கடல்னு சொல்றாங்களே, அது என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு இருக்கு இல்லையா? நம்மளோட முடிவே இல்லாத ஆசைகளால நாம செய்யற செயல்கள் ஒரு பெரிய பாரத்தை நம்ம மேல ஏத்துது. அந்த பாரம்தான் நம்மள முன்னாடி போக விடாம வாழ்க்கைய ஒரு பெரிய போராட்டமா மாத்துது. ஒரு பெரிய கடல்ல நீச்சல் தெரியாம தத்தளிக்கிற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குது. ஆனா இங்கே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அகத்தியர் பிரச்சனையை மட்டும் சொல்லிட்டு நம்மள விட்டுடல. அதுக்கு ஒரு ரொம்பவே சக்தி வாய்ந்த தீர்வையும் அவர் கை காட்டுறார். மன அமைதியை தேடுறவங்களுக்கு ஒரு புகலிடமா இருக்கிற ஒரு இடத்த பத்தி சொல்றார். சுசீந்திரம் கோயில் இது வெறும் ஒரு வழிபாட்டு தலம் மட்டும் இல்லைங்க, அது ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் ஹவுஸ். நம்ம மனசை குழப்பி நெகட்டிவ் எண்ணங்களை கொடுக்கிற கிரகங்களோட தாக்கத்தை குறைக்கிற சக்தி இந்த இடத்துக்கு இருக்குன்னு அகத்தியர் சொல்றார். இது நம்ம மனசை அமைதிப்படுத்தி ஒரு தெளிவான சிந்தனையை கொடுக்க உதவுற ஒரு கருவி மாதிரி. ஓகே, அந்த கோயில்ல இருக்கிற பவரை நாம எப்படி யூஸ் பண்றது? அதுக்கும் அவர் ஒரு சிம்பிள் டெக்னிக் சொல்றார். குறிப்பா ராகு காலம்னு சொல்ற நேரத்துல. ஆமா, நம்ம எல்லாரும் பொதுவா தவிர்க்கிற அந்த நேரத்துல அங்க தியானம் செஞ்சா நம்ம மனசுல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் விலகி ஒரு தெளிவு பெறக்கும்னு சொல்றார். ஜோதிடப்படி ராகு காலம்ங்கிறது குழப்பங்களையும் தடைகளையும் நீக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நேரமா பார்க்கப்படுது. சரி, இப்போ எங்க போகணும்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனா அங்க போய் எப்படி பிரார்த்தனை செய்யணும்? நாம பொதுவா கடவுள்கிட்ட என்னெல்லாம் கேட்போம்? ஒரு லிஸ்டே வச்சிருப்போம் இல்லையா? இங்கதான் அகத்தியர் பிரார்த்தனையில இருக்கிற 2 வித்தியாசமான அணுகுமுறைகளை பத்தி விளக்குறார். இங்க பாருங்க, இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை. நம்மள பல பேர் பண்றது முத வகை தான். ஒரு டீல் மாதிரி, கடவுளே எனக்கு ப்ரொமோஷன் கொடு, நான் உனக்கு தேங்காய் உடைக்கிறேன்னு. ஆனா உண்மையான பக்தினா என்ன? அது ஒரு சரணாகதி. எனக்கு எது நல்லதுன்னு உனக்கு தெரியும், அதை நீயே கொடுன்னு முழுசா நம்புறது தான் உண்மையான பக்தி. கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்குல்ல இந்த கேள்வி? ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நாம கடவுளை நம்மளோட எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி தர்ற ஒரு வேலைக்காரனா பார்க்கறோமா, இல்ல நமக்கு சரியான வழியை காட்டுகிற ஒரு வழிகாட்டியா பார்க்கறோமா? இந்த ஒரு கேள்வி கடவுளுக்கும் நமக்குமான உறவையே மறுபரிசீலனை செய்ய வைக்குது. அவர் என்ன சொல்றார்னா, நம்ம தேவைகளை நாம திரும்ப திரும்ப ஒரு லிஸ்ட் போட்டு காட்ட வேண்டியது இல்லையா? நம்மள படைச்ச அவருக்கு நமக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியாதா என்ன? உண்மையான பக்திங்கிறது நமக்கான தேவைய அந்த பிரபஞ்சம் பார்த்துக்குங்கிற நம்பிக்கையில தான் இருக்கு. அப்போ சரி, வெறும் கோரிக்கைகளை வைக்கிறது சரியான வழி இல்லைன்னா உண்மையான ஆன்மீக வளர்ச்சியை நாம எப்படி அடையிறது? அதுக்கான பாதை என்ன? அதுக்கு அவர் சொல்ற பதில் தான் ரொம்ப ஆழமானது. பாருங்க, பக்தினா என்னன்னு எவ்வளோ அழகா சொல்றாருன்னு. அது வெறும் பூஜை அறையில கண்ணை மூடிட்டு இருக்கிறது மட்டும் இல்ல. நம்மளை சுத்தி நடக்கிற எல்லாத்துக்கும் அந்த பரம்பொருள் தான் காரணம்னு புரிஞ்சுக்கிட்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம வேலையை செய்யறது. நம்மளோட ஒவ்வொரு ஆக்ஷன்லயும் அந்த பக்தி தெரியணும். அப்போ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழ என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு சிம்பிள் செக்லிஸ்ட் தராரு பாருங்க. மத்தவங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சேவை செய்யறது, பசியோட இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுக்கறது, நம்ம பெற்றோரை மதிக்கிறது. முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இதையெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா தான் தூய்மையான மனசோட கோயிலுக்கே போக சொல்றாரு. அப்படி நாம ஒரு தூய்மையான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு கோயிலுக்கு போகும்போது என்ன நடக்கும் தெரியுமா? வா மகனேன்னு கடவுளே நம்மள வரவேற்க கூப்பிடுவாராம். இதுதான் உண்மையான கனெக்ஷன். வெறும் சடங்குகளை தாண்டி கிடைக்கிற ஒரு தெய்வீக உறவு. சரி, இதுவரைக்கும் நாம பார்த்தது ஒரு பகுதி தான். இப்போதான் அகத்தியர் போதனையோட ஒரு உச்சகட்டமான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பகுதிக்குள்ள வரோம். நம்மளோட சாதாரண அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலைய பத்தி அவர் பேச போறார். 7. ஆமா, 7வது அறிவு. நமக்கு 5 அறிவு தெரியும்.
சிலருக்கு 6வது அறிவு, அதாவது இன்ட்யூஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அகத்தியர் பேசுறது 7வது அறிவை பத்தி. இது நம்மளோட எல்லா புலன்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு ஞான நிலை. வாழ்க்கையை ஒரு புதிய தெளிவோட பார்க்க வைக்கிற ஒரு திறவுகோல் இது. இந்த 7வது அறிவே எப்படி அடையறது? அதுக்கு அவர் ஒரு கான்கிரீட்டான ஒரு வழிய, ஒரு புனித பயணத்தை சொல்றார். ஆமா, இது கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தெரியலாம். ஆனா அந்த நிலைய அடையறதுக்கு ஒரு வழி இருக்குங்கிறதே பெரிய விஷயம் இல்லையா? ஒவ்வொரு அறுவடை வீடும் ஒரு குறிப்பிட்ட ஞானத்தை திறக்கிற சாவி மாதிரி. இந்த 7வது அறிவுங்கிறது ஏதோ வானத்திலிருந்து குதிக்கிற விஷயம் இல்ல. இது ரொம்பவே பிராக்டிக்கலான ஒரு டூல். வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கும் அர்த்தமுள்ளதா வாழறதுக்கும் தேவையான எல்லா கிளாரிட்டியும் இது கொடுக்கும்னு சொல்றாரு. அந்த காலத்துல பெரிய பெரிய ராஜாக்கள், புலவர்கள் எல்லாம் இந்த ஞானத்தை வச்சுதான் சாதிச்சாங்க. ஆனா இங்கதான் ஒரு வருத்தமான உண்மையையும் அகத்தியர் சொல்றாரு. நாமளும் அப்படிதானே, நிறைய கோயில்களுக்கு போறோம். ஆனா எதுக்கு போறோம், அந்த இடத்தோட மகிமை என்னன்னு தெரியாம சும்மா போயிட்டு கும்பிட்டுட்டு வந்துடுறோம். அதனால அதோட முழு பலனும் நமக்கு கிடைக்கிறதில்ல. ஆக மொத்தம் அகத்தியரோட இந்த போதனைகள் நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. கடவுள் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா நாம சரியான திசையில பாக்குறோமா? நாம கேட்கிற விஷயங்கள் சரியானதுதானா? நம்மளோட ஆசைகள், பக்தி, வாழ்க்கை முறை இதையெல்லாம் பத்தி யோசிக்க வேண்டிய நேரம் இது. பதில் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தான் இருக்கு.